2023ல வந்த எலினோவோட அதிகபட்ச தீவிரம் பார்த்தீங்கன்னா 1.4 டிகிரி செல்சியஸ் தான். அது வந்து சாதாரண எலினோ. இத நம்ம எப்படி எதோட கம்பேர் பண்ணா 2015 எலினோவோட தான். ஏன்னா இது சூப்பர் எலினோ. ஸோ அந்த சூப்பர் எலினோ வந்து ஒருவேளை 2036க்கு பிறகு உருவாகாம 2030லயே உருவாகுது, 32லயே உருவாகுதுன்னா அது காலநிலை மாற்றத்தோட நம்ம ஒப்பிடலாம். அந்த எலினோ வந்து பெரிய ஒரு தாக்கத்த அந்த எலினோக்கான தாக்கத்த உலகளவுல ஏற்படுத்தல. ஸோ அப்படி பார்க்கும்போது, இப்போ உருவாகுற எலினோ தான் 2015க்கு பிறகு உலக அளவுல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எலினோவா இருக்கு. இந்த அலைவே வந்து தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய அலைவு தானே. ஆனா ஒரே இடத்துல நிலையா இருக்கும். அந்த எலினோ ஏற்படக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பகுதிகள்ல. அதனால பசிபிக் பெருங்கடல்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டைபூன்ஸ் அந்த சூறாவளி புயல்கள் உருவாகும். இப்போவே பார்த்தா 2026ஆம் ஆண்டே இயல்பா ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக நமக்கு வந்து 3 சூப்பர் சூறாவளி உருவாகியிருக்கு. இது இதுவரைக்கும் வரலாற்றில உருவாகவே இல்ல. இனிமே தான் தீவிரமான மாதத்துக்கு போறோம். அப்ப இன்னும் தீவிரமான நிகழ்வுகள் உருவாகும். அப்ப இது என்ன ஆனுச்சுன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் ஜூலை டூ அக்டோபர் தான் புயலுக்கான ஹரிக்கேனுக்கான காலகட்டம். இதுவரைக்கும் ஒரு ஹரிக்கேன் கூட உருவாகல. அப்ப அட்லாண்டிக் பெருங்கடல்ல எந்த நிகழ்வும் இல்ல. பசிபிக் பெருங்கடல்ல எல்லா நிகழ்வும் ஏற்படுது. இது ஒரு பெரும் சவாலான ஒன்று தான். என்னன்னா, நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக் ஸ்டைலில் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் எல்லினோங்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்க வரும் அப்படின்னு சொன்னீங்க வந்து. எல்லினோ வந்து 7 வருஷத்துக்கு ஒரு ஆமா, முறை வரும். சூப்பர் எல்லினோ 10 முதல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஆமாம். அப்போ எல்லினோ 7 வருஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு 2023 எல்லினோனா இப்போ 2026 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே வந்துடுச்சு வந்து. இப்போ இந்த காலநிலை மாற்றம் இருக்குல்ல, அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. வேகமாக்குதா? இல்ல 2023ல வந்த எலினோவோட அதிகபட்ச தீவிரம் பார்த்தீங்கன்னா 1.4 டிகிரி செல்சியஸ் தான். அது வந்து சாதாரண எலினோ. இத நம்ம எப்படி எதோட கம்பேர் பண்ணா 2015 எலினோவோட தான். ஏன்னா இது சூப்பர் எலினோ. இது தீவிரமான எலினோ தான் நமக்கு 12 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும். அந்த தீவிரம் குறைந்த எலினோங்கிறது குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே உருவாகும். 3 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும்னு எடுத்துக்கலாம். அது தீவிரம் குறைஞ்சது. இப்போ இன்னும் எளிமையா சொல்லணும்னா 2026 தீவிரமான எலினோ உருவாகுது. இதுவரை வரலாறு காணாத சூப்பர் எலினோ உருவாகுது 2026ல. அப்போ 2029 அல்லது 2030லயோ மீண்டும் எலினோ உருவாகும். ஆனா அந்த எலினோ இந்த அளவுக்கு சூப்பர் எலினோ அளவுக்கு இல்லாம தீவிரம் குறைவா 2 டிகிரிக்கு குறைவா இருக்கும். அதுவே சூப்பர் எலினோங்கிறது 2026னா அடுத்து 2036க்கு பிறகு தான் உருவாவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அந்த சூப்பர் எலினோ வந்து ஒருவேளை 2036க்கு பிறகு உருவாகாம 2030லயே உருவாகுது, 32லயே உருவாகுதுன்னா அது காலநிலை மாற்றத்தோட நம்ம ஒப்பிடலாம். ஆனா இப்ப தற்போது உருவாகக்கூடியது 2015க்கு பிறகு உருவாகக்கூடிய சூப்பர் எலினோ. அப்போ இத நம்ம அதோட ஒப்பிட முடியாது. மேலும் முக்கிய காரணம் என்னன்னா 2023ல உருவான எலினோவை பொறுத்தளவுக்கு அது வலு குறைந்த எலினோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு 2020 முதல் 2022 வரைக்கும் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியான லானினா. 2024, 25ம் லானினா. இடையில 1 வருஷம் தான் எல்லினோ. அந்த 1 வருஷம் உருவான எல்லினோ கடல்ல உருவானுச்சு. வளிமண்டலம் லானினாவாவே இருந்துச்சு. ஸோ ஏன்னா 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஒரு நிகழ்வு இருந்துட்டா, அந்த வளிமண்டலம் அதிலேயே இருந்துச்சு. சரி, வளிமண்டலம் எப்ப இந்த எலினோக்கு மாற தொடங்குறப்ப எலினோ இங்கே வலுவிழக்க ஆரம்பிச்சுட்டு. வலுவிழந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, உடனே மறுபடியும் லானினா உருவாகி அந்த எலினோ வந்து பெரிய ஒரு தாக்கத்தை அந்த எலினோக்கான தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்தலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உருவாகிற எலினோ தான் 2015க்கு பிறகு உலக அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எலினோவாக இருக்குது. ஆனால் இந்த காலநிலை மாற்றம் எங்கே வந்து முக்கிய ஒரு பங்காற்றுதுன்னா, இந்த எலினோட தாக்கம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வகைப்படுத்தி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட தீவிரத்தன்மையை அதிகரிக்கும். வறட்சி ஏற்படக்கூடிய இடத்துல இது வரைக்கும் பார்க்க முடியாத வறட்சி, வெப்ப அலைகள் ஏற்படக்கூடிய இடத்துல இது வரைக்கும் பார்க்க முடியாத வெப்ப அலை, மழைப்பொழிவு பதிவாகிற இடத்துல இது வரைக்கும் கண்டிராத ஒரு மழைப்பொழிவு, இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதாவது அந்த எல்லினோவின் தாக்கம் ஒரு புறம்,
காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஒரு புறம், இரண்டும் இணைந்து அதை வந்து இன்னும் இன்டென்சிட்டியை அதிகமாக்கிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ம். அது வந்து இன்னொன்று சொன்னீங்க சார். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தாங்கிறதுனால, ஆனால் நம்மளுக்கு இந்த தண்ணிகளை தேக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது வந்து. இப்போ சூப்பர் எல்னினோல வந்து நல்லா கொட்டிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வறட்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட நீர் மேலாண்மைகள் நம்ம இன்னும் ஒரு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. குளம் குட்டைகளை இன்னும் அதிகப்படுத்துறது, இல்லை இருக்கிற குளங்களை வந்து தூர்வாரி பண்ணுறது அப்படிங்கிறது. கண்டிப்பா. நமக்கு விவசாயிகள் வந்து பண்ணை குட்டைகளை அதிகமாக்கணும். ஏன்னா விவசாயிகளுக்கு பண்ணை குட்டை அமைச்சுக்கிட்டா, இந்த ஐப்பசி கார்த்திகையில மழைப்பொழிவு இருக்கு. மறுபடி மார்கழி தை மாசம் மழை இல்லைன்னா, அந்த பண்ணை குட்டையால அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி அவங்க இந்த ஒரு போக்கம் விவசாயம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசு தரப்புல பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய நீர்நிலைகள பெரிய பெரிய ஆறுகள், ஏரிகள், அ குளம், குட்டைகள் போன்றவற்றை நமக்கு வடகிழக்கு பருவமழைக்குள்ள முழுமையா தூர்வாரி அதை சரி செய்து விட்டால், கண்டிப்பா நம்மளால வந்து அதிகப்படியான நீர வந்து தேக்க முடியும். அதேபோல கரைகள வந்து பலப்படுத்தி, கரைகள்ல மரங்கள அதிகரிக்கும்போது, நமக்கு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படாம தடுப்பதற்கும் நம்ம முயற்சி பண்ணலாம். இது போன்ற நடவடிக்கைகள் கண்டிப்பா தேவை. புதிய குளங்கள் வெட்டுறோமோ இல்லையோ, இருக்கக்கூடிய குளங்களையும், நீர்நிலைகளையும் பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ப வைகை பார்த்தோம், எப்படி வறண்டப்போ எவ்வளவு வந்து துந்திருக்கு, அதில எவ்வளவு கழிவுகள் இருக்குங்கிறத பார்த்தோம். மேட்டூர் அணை கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து 30 அடி வரைக்கும் அ அது வந்து துந்திருக்கு. அதில வந்து பெருசா 30 அடி வரைக்கும் தண்ணீரே இல்லங்கிற மாரியெல்லாம் சொல்றாங்க. ஸோ மேட்டூர் அணை தூர்வாரி எத்தன ஆண்டுகள் ஆகுதுன்னு பார்த்தா, அதுக்கான டேட்டாவே இல்ல. ஒழுங்கான தூர்வாரவே இல்ல. ஒரு ஸோ 30 அடி தூர்ந்துருக்குன்னா, நம்ம 100 அடி தண்ணி கிடக்கும்போது ஆக்சுவலாக 70 அடி தான் தண்ணி கிடக்கு. அவ்வளவுதான் இருக்கு. அதுதான் உண்மையான நிலை. அதனால தான் நமக்கு வந்து 30 அடி அந்த 50 அடிக்கு கீழ போனாலே மேட்டூர்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ அப்போ மேட்டூர் போன்ற பெரிய நீர்நிலைகள தூர்வாரி சரி செய்யும்போது, நம்ம கண்டிப்பா நீர் தேக்கங்கள் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு நல்ல முறையில பயன்படுத்தலாம். ஸோ நீர்நிலைகள வந்து மேலாண்மைங்கிறது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. இந்த பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை உயர்றதுனால தான் இது காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இது இந்த இப்போ பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை உயர்றது எப்படி இந்தியா அளவில் வந்து மலைகளை பாதிக்குது? இப்போ பசிபிக் பெருங்கடல்ங்கிறது உலகின் நிலப்பரப்பை எடுத்துட்டா, ஒட்டுமொத்த உலகின் நிலப்பரப்பை விட பசிபிக் பெருங்கடல் பெருசு. அப்போ அவ்வளவு பெரிய இடத்துல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம்ங்கிறது, பிற அனைத்து கடலோடையும் சார்ந்து இருக்கும். தொடர்பு உடையதா இருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் இதற்கு தகுந்தாற் போல அங்க வெப்பநிலை மாறும். இந்திய பெருங்கடல்லையும் இதற்கு தகுந்தாற் போல வெப்பநிலை மாறும். ஸோ அதுதான் முக்கிய காரணமா அந்த பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய அந்த எல்னினோ நிகழ்வு உலகையே வந்து கையாளக்கூடிய ஒரு நிகழ்வா மாறுது. அது மட்டும் இல்ல, இன்றி நமக்கு பருவமழையா இருக்கட்டும், அல்லது கோடை மழையா இருக்கட்டும், இல்ல பருவ காலங்களா இருக்கட்டும். அது கோடை காலம், பருவமழை காலம், குளிர்காலம்னு எல்லா காலத்தையும் எடுத்துட்டா, இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய காரணியா இருக்குது இந்த கடல் சார்ந்த அலைவுகள். அதாவது மேடன் ஜூலியன் ஆஸ்லேஷன்னு சொல்லக்கூடிய எம்ஜிஓ அலைவு, ஈக்விட்டோரியல் ராஸ்பி வேவ்னு சொல்லக்கூடிய ராஸ்பி அலைவு, மற்றும் கெல்வின் அலைவுன்னு இது போன்ற அலைவுகள். இந்த அலைவுகள்லாம் கடல்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கும். உலகம் முழுவதும் கடலை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இது போறக்கூடிய இடத்த பொறுத்து அங்க ஒரு பகுதியில மழைப்பொழிவு அதிகமா குடுக்கும். ஒரு பகுதியில வெப்பநிலையை உயர்த்தும். இந்த அலைவுகள் எல்லாம் இந்த எல்னினோ காலகட்டத்தில பசிபிக் பெருங்கடல்ல போய் சங்கமிச்சுரும். எல்லாமே அந்த பகுதியில போய் நிலையான அலைவா மாறிடும். இந்த அலைவே வந்து தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய அலைவு தானே. ஆனா ஒரே இடத்துல நிலையா இருக்கும். அந்த எல்னினோ ஏற்படக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பகுதிகள்ல. அதனால பசிபிக் பெருங்கடல்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டைபூன்ஸ் அந்த சூறாவளி புயல்கள் உருவாகும். இப்போவே பார்த்தா 2026ஆம் ஆண்டே இயல்பா ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக நமக்கு வந்து 3 சூப்பர் சூறாவளி உருவாகியிருக்கு. இது இதுவரைக்கும் வரலாற்றில உருவாகவே இல்ல. அப்போ இதுவரைக்கும் உருவாகாத அளவிற்கு தீவிரமான புயல்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட்குள்ள உருவாகியிருக்கு. அந்த பசிபிக் பெருங்கடல்ல புயல்கள் உருவாகக்கூடிய ஒரு வலுவான மாதம்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தான். அப்ப இனிமே தான் தீவிரமான மாதத்துக்கு போறோம். அப்ப இன்னும் தீவிரமான நிகழ்வுகள் உருவாகும். அப்ப இது என்ன ஆனுச்சுன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் ஜூலை டூ அக்டோபர் தான் புயலுக்கான ஹரிக்கேனுக்கான காலகட்டம். இதுவரைக்கும் ஒரு ஹரிக்கேன் கூட உருவாகல. அப்ப அட்லாண்டிக் பெருங்கடல்ல எந்த நிகழ்வும் இல்ல. பசிபிக் பெருங்கடல்ல எல்லா நிகழ்வும் ஏற்படுது. இந்திய பெருங்கடலே எடுத்துக்கங்க. ஜூன் மாதத்துல ஒரு தாழ்வு பகுதி கூட உருவாகல.
ஜூலை மாதத்தில் தான் தாழ்வு பகுதி உருவானுச்சு. அதே போல் சோமாலயா ஜெட்னு சொல்லக்கூடிய சோமாலயா ஜெட் இது வரைக்கும் ஆக்டிவ் ஆகலை. இது போன்று பிற கடல் பகுதியையும் தீர்மானிக்கக்கூடிய காரணியாக பசிபிக் பெருங்கடல் நிகழுது, பசிபிக் பெருங்கடல் இருக்குது. பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் எப்படி மழை இருக்கும், கோடை எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் விரிவாக இப்போ சென்னையில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மாவட்டங்களும் எப்படி இருக்குன்னு உங்கள் கணிப்பாக சொல்ல முடியுமா? சென்னையை பொறுத்தளவுக்கு நமக்கு இயல்புக்கு மாறா தொடர்ச்சியான வெப்பமான நாட்கள் ஜூன் ஜூலையில் இருந்துச்சு. இப்போ தான் அதுலேருந்து தணிஞ்சிருக்கும். நமக்கு குறிப்பாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இந்த 4ஆம் தேதி இரவு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7ஆம் தேதி வரைக்குமே சென்னையை சுற்றுப்புற மாவட்டங்களில் தினசரி பகலில் வெயில், மாலை இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு 8ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அதன் பிறகு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த இடிமலையின் தாக்கம்ங்கிறது குறையும். மீண்டும் எப்படி ஜூன் ஜூலையில் வெப்பநிலை பார்த்தோமோ அதே போல் பகல் நேர வெப்பநிலை உயரும். பகல் நேரத்தில் குறிப்பாக நண்பகல் நேரத்தில் சற்று இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அப்படி தான் இருக்கும். அக்டோபர் 2வது வாரம் முதல் வெப்பத்தின் தாக்கம் குறையும். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு. இப்போ மழைப்பொழிங்கிறது ஓரளவுக்கு பரவலாக இருக்குமா, இல்லை நம்ம ஒரு பெருமழை இப்போ 2015 மாதிரி ஒரு பெருமழைக்கு வாய்ப்பு இருக்கா? இயல்புக்கு அதிக மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தீவிரமான மழைப்பொழிவு, அதாவது அதீத மழைப்பொழிவு 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவானால் அதீத மழை, அது போன்ற மழை நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நமக்கு எத்தனை புயல்கள் வரும், எத்தனை காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரும், வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்பு இருக்கா என்பதெல்லாம் நமக்கு இன்னும் ஒரு செப்டம்பர் மாதத்தில் நம்ம இன்னும் தெளிவாக குறிப்பிடலாம். அது மாதிரி தமிழ்நாடு மற்ற பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நீர்நிலைகளை நிரப்பும் அளவிற்கு மழையை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்லையும் பரவலான மழை இருக்கும். இயல்பை ஒட்டி மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில உள் மாவட்டங்களில் இயல்புக்கு மிகுதியான மழையும் இருக்கும். இப்போ ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள், இந்த அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள், சிவகங்கை போன்ற உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும். மேற்கே இயல்பை ஒட்டி மழைப்பொழிவு இருக்கும். நமக்கு இந்த நாமக்கல், கரூர், கோயம்புத்தூரோட கூட நமக்கு இந்த வால்பாறை, சின்ன கலர்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஸோ நல்ல ஐப்பசி கார்த்திகையில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலையுமே மழை இல்லை, எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வானிலை கணிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இருந்ததுலேருந்து ரொம்ப முன்னேறி வந்திருக்கும். ஆனாலுமே இப்போ சில நேரங்களில் வானிலை கணிப்பு போயிடுது. இன்றைக்கி மழை இருக்குன்னு சொல்லுவாங்க, மழை இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒன்றுமே பெருசாக மழை இல்லைன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் மழை கொட்டிடும். இப்போ இன்றைக்கி கேரளாவே பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இருக்கும்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே மழை இல்லை, வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப காலமாக தொடர்ந்து இந்த மழை வெதரை கணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் கேட்குறேன், இந்த வெதரை கணிக்கிறதுல இருக்கிற சவால்கள் என்ன? கண்டிப்பாக இது ஒரு பெரும் சவாலான ஒன்று தான். என்னென்னா நமக்கு டெக்ஸ்ட் புக் ஸ்டைலில் எதுவுமே நடக்காது. இப்போது ஒரு நிகழ்வு ஏற்படுது, ஒரு தாழ்வு பகுதி உருவாகுதுன்னா இந்த தாழ்வு அந்த இடத்துலையே இதற்கு முன்னதாகவும் வரலாற்றில் தாழ்வு பகுதிகள் உருவாகிடும். ஆனால் அதன் தாக்கம் அப்போ என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்காது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அருகிலேயே ஒரு பெருந்தீவு இருக்குது. இலங்கை போன்ற ஒரு 4 புறமும் கடல் சூழ்ந்த ஒரு பெருந்தீவு இருக்குது. அதே போல் நம்ம வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பநிலைங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எப்பயுமே ஓரளவுக்கு 27லிருந்து 29 டிகிரி வரைக்கும் குறைந்தபட்சமாக நீடிக்கக்கூடிய ஒரு பகுதி. இவை எல்லாமே ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாது இதற்கு நம்ம இப்போ அந்த கணிப்புகளில் முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த தரவுகள் தான். அந்த கணினி சார்ந்த தரவுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் நிறைய பிழைகள் இருக்கும். இப்போ நமக்கு கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் நிறைய பிழைகள் இருக்கும். அந்த பிழையான டேட்டாவை நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டாலேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வருது. அது இல்லாமல் இந்த நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்குது, தீவாக இருக்கிறது, அதன் காரணமாக தான் நமக்கு அந்த கணினி சார்ந்த தரவுகளில் சில தவறு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விடுமுறை பற்றி சொல்கிறது என்னென்னா, இந்திய வானிலை மையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல அதீத மழை பதிவாகிட்டுனா மறுநாள் அந்த இடத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. மழைப்பொழிவு குறைவாக தான் இருக்கும், மழைப்பொழிவோட எதிர்பார்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட்லாம் அதிகாரிகளுக்கு கொடுக்குறது. இப்போ இன்றைக்கி 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு நாளைக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பதிவானாலே
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ 10 சென்டிமீட்டர் மழைக்கு அவங்க எல்லோ அலர்ட் கொடுத்தாலே போதும். ஆனால் அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த முந்தைய காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பையும் சேர்த்து பார்த்து தான் கொடுக்கணும். அந்த தண்ணியும் கூட ஏற்கனவே உள்ள தண்ணியும் இருக்கும். இப்போ பள்ளிகளுக்கு விடுமுறைங்கிறது அன்னைக்கு மழைப்பொழிவு இல்லைன்னா கூட இன்னைக்கு மழை வாய்ப்பே இருக்காது. நேற்றுக்கு நல்ல மழை பதிவாகியிருக்கும். அதனால இன்னைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவாங்க. ஏன்னா நிறைய பகுதி பார்த்தோம்னா நமக்கு வந்து அரசு பள்ளிகள்லாம் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஏதாச்சும் வந்து பழைய கட்டிடங்களாக இருக்கலாம். அது மழையில் பாதிக்கப்பட்டு அப்படியே இருக்கலாம். அதே போல் எங்கேயாவது தண்ணீர் தேங்கி இருக்கலாம். நீர்நிலைகளில் அதிகமாக நீர் இருக்கும். இந்த பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு செல்லும் போதோ அல்லது செல்லும் வழியிலோ இல்லது பள்ளிக்கூடத்திலேயோ ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது. அதன் காரணமாக கடந்த 2 நாட்கள் ஒரு தீவிரமான மழை இருந்திருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கருதி இன்றைய தினம் ஒரு லேசான மிதமான மழை இருந்தாலுமே அதன் தாக்கம்ங்கிறது இருக்கும். இயல்பாகவே பார்த்தோம்னா நமக்கு ஆறுகளுக்கு நீர் வரத்தே பார்த்தோம்னா மழை பதிவாகிறப்ப வர்றதை விட மறுமறுநாள் தான் அதிகமாக வரும். இதை கருத்தில் எடுத்துட்டு தான் நமக்கு பள்ளி விடுமுறைங்கிறத விடுறாங்க. அதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. தமிழ்நாட்டிலையுமே மழைக்கு லீவ் விட்டால் வெயில் அடிக்குதும்பாங்க. அந்த வெயில் அடிக்கிறது இப்போ எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு போய் நம்ம இப்போ சிட்டி சைடு இருக்கோம், கொண்டு போய் அவங்களே வீட்டில் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. காலைல மாணவர்கள் அவங்களா கிளம்பி தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஈவன் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே நடந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நடந்து போகிற பிள்ளைங்க ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அதில் போய் விளையாடணும்னு நினைப்பாங்க. அந்த இடம் கொஞ்சம் பள்ளம் அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏற்படக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம அந்த விடுமுறை விடுறாங்க. மற்றபடி அந்த விடுமுறையில் நிறைய இருக்குது. வெறுமனே நம்ம பார்க்குறது அன்னைக்கு மழை வருதான்னு பார்க்குறோம். அது கிடையாது. அதில் நிறைய இருக்குது. அது மாணவர்கள் நலன் கருதி ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வெதரை எப்படி கணிக்கிறீங்க அப்படிங்கிற சொல்ல முடியுமா சார்? எந்த தரவுகள் அடிப்படையில் இதை எப்படி கணிக்கிறீங்க அப்படிங்கிறது? கண்டிப்பாக நானுமே நியூமெரிக்கல் மாடல்ஸ் பார்க்குறேன். ஆனால் அந்த நியூமெரிக்கல் மாடல்ஸை முழுமையாக நம்புறதை விட அது இல்லாமல் பேக்ரவுண்ட் அனலைசிஸ்ன்னு இருக்கும். இப்போ எல்லினோங்கிறதே நம்ம வந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்தே எல்லினோ உருவாக போகுது இந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியப்படுத்திட்டு இருந்தோம். அதற்கான காரணம் என்னென்னா உலக அளவில் கடலின் வெப்பநிலையை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். அந்த கடல் வெப்பநிலை மாறுபாடு மற்றும் கடல் சார்ந்த அலைவுகளின் போக்கு. நமக்கு வெறுமனே மழைக்காலம் வருது நவம்பர் டிசம்பரில், அப்போ போய் அந்த கடல் சார்ந்த அலைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது அப்புறம் விட்டுறதுங்கிறது பலன் தராது. தொடர்ச்சியாக அதோட போக்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஆண்டு என்ன பேட்டர்ன் இருக்க போகுது, எல்லினோவா இதுக்கான தரவுகள்லாம் எங்கே இருக்கும் சார் உங்களுக்கு? இதில் கிடைக்கும் நமக்கு ஜென்ரலாக வந்து ஐரோப்பிய நாடுகள் அதே போல் அமெரிக்க நாடுகள்லாம் உலக அளவில் கடல் வெப்பநிலை கடலில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள்லாம் வெளிப்படையாக ஃப்ரீ சோர்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அந்த தரவுகளே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த டேட்டாஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆண்டு எல்லினோவா லானினாவா நெகட்டிவ் ஐஓடியா பாசிட்டிவ் ஐஓடியான்னு ஓரளவுக்கு தீர்மானிக்கலாம். அதை தீர்மானிச்சுட்டு இந்த கடல் சார்ந்த அலைவுகள் எப்படி இருக்குது, அது எப்படி இது வரைக்கும் எப்படி அது பயணிச்சிருக்கு, அடுத்த வரக்கூடிய மாதங்களில் எப்படி பயணிக்க போகுது, இப்போ இதை வச்சு லாங் டேர்மில் ஒரு ஃபோர்காஸ்ட்டை நம்மளால் பண்ண முடியும். அந்த லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்டை வச்சுட்டு அது அப்படியே மீடியம் ரேஞ்சுக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அந்த இடத்துல ஷார்ட் ரேஞ்சில் அடுத்த ஒரு 3 நாள் 4 நாள் எப்படி இருக்க போகுது, அதுக்கு தான் இந்த நியூமெரிக்கல் டேட்டாக்கு வரணும். லாங் ரேஞ்சுக்கு நியூமெரிக்கல் மாடல்ஸ் பார்த்தா அது என்றைக்குமே சரியாக இருக்காது. உதாரணத்துக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையில் கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுற மாதிரியும் கேரளாவில் அதீத மழை ஏற்படுற மாதிரியும் அந்த ஐரோப்பிய நாடுகள் சார்ந்த நீண்டகால அறிக்கைகள்லாம் காமிச்சிச்சு. குஜராத்தில் வரலாறு காணாத வறட்சி ஏற்படுற மாதிரி காமிச்சிச்சு. ஆனால் ரியல் டைமில் நடந்தது குஜராத் மகாராஷ்டிராவில் நல்ல மழை பொழிவு. இப்போ கேரளா கர்நாடகாலாம் பற்றாக்குறையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடலின் வெப்பநிலை அதே போல் வளிமண்டலத்தின் போக்கு கடல் சார்ந்த அலைவுகள் இது வெறுமனே இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் மட்டும் பார்க்காம அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் தொடர்ச்சியாக நம்ம கண்காணிக்கும் போது நமக்கு அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி இந்த கணினி சார்ந்த தரவுகளில் என்ன தவறு இருக்குங்கிறத டீகோட் பண்ணிவிட்டு இப்போ விண்டி வச்சுருக்கீங்கல்ல, விண்டியில் எல்லாருமே பார்க்கலாம். அதெல்லாம் கணினி சார்ந்த தரவு. ஐரோப்பிய நாடு என்ன சொல்லுது, அமெரிக்க நாடு என்ன, அதில் இருக்க சில தவறுகளை ஒவ்வொரு மாடல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடலில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஓரளவுக்கு ப்ரிசைஸான ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுக்க முடியும். நன்றி.